மாத்திக்கட்டு இந்த பாட்டை நீங்க எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீங்க. மாத்திக்கட்டு வேட்டிய மாத்திக்கட்டு. இந்த பாட்டை நல்லா யோசிச்சு பாருங்க. ஜல்லிக்கட்டு இது ஜல்லிக்கட்டு, நீ மல்லு கட்டு. அந்த பாட்டை தான் நான் மாத்தி பாடுறேன். ஏன் தெரியுதுங்களா? இப்போ வேட்டியை மாத்தி கட்டுற சீசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா அறிவாலயத்தை நோக்கி ஓபிஎஸ் இருந்து படம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியா ஓபிஎஸ் ஒருத்தர் தான் இருக்காரு. விட்டார் பாருங்க ஒருத்தர் பேரா டிடிவி, நான் துரோகியை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னாரு. இன்னைக்கு அங்க போய் கூட்டணி சேர்ந்துட்டாரு. விளக்கம் கொடுத்தாரு தெரியுது இல்லைங்க. திருக்குறள் எல்லாம் சொல்லி இன்னார் செய்தார் உன்னார் செய்தார்னு இப்படி எல்லாம் விளக்கம் கொடுத்தாரு பாத்தீங்களா. எல்லாம் மறந்துட்டாராம், பழசெல்லாம் மறந்துட்டு நல்ல ஆட்சி கொடுக்கணுமா, அதனால போறாரு. சரி அவர் விடுங்க, அவர் தப்பு இல்லை. அதை ஏடிஎம்கே கூட்டணி தான், அவர் ஏடிஎம்கே தான், அப்படியே போறாரு. இப்போ வைத்திலிங்கம் எல்லாம் போய் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பாத்தீங்களா. அதிமுக ஆட்சி சரியில்லைன்னு. இவருதான் அதிமுக ஆட்சி அமைச்சரா இருந்தாரு. இப்போ மக்கள் போற்றும் தலைவரா முதல்வரா ஸ்டாலின் இருக்கிறாரா? மக்கள் போற்றும் தலைவரா யாரு? வைத்திலிங்கம் சொல்றாரு. இன்னும் கூட போயிட்டாங்க, சுப்ரத்தனம் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ மீதி இருக்கிறது யாரு? ஓபிஎஸ் தான் மீதி இருக்கிறாரு. அவரும் போயிடுவார்னு நினைக்கிறேன். எல்லாருமே பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு முதல்ல அனுப்பிச்சுட்டு நீங்க முன்னாலே போங்க, நான் பின்னாலே வாரேன். ஒரு பாட்டில் கலனத்தை ஆரம்பத்திலே பாடி இருக்கிறாங்க. அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஓபிஎஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. கூட இருக்கிறவங்களாம் முன்னால அவரே அனுப்பிச்சு வச்சாரா, அவரே வந்தாங்களா? அவரே சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க, நீங்க எல்லாம் போங்கயா, எப்படி இருந்தா எடப்பாடியார் நமக்கு சீட்டு தரமாட்டாரு, அதனால நீங்க முன்னாட போங்க, நான் பின்னாலே வாரேன் அப்படின்னு இப்போ நடந்துட்டு இருக்குது. மாதிரி இப்போ ஓபிஎஸ் திமுக எதிர்பார்க்கலாம், விரைவில் எதிர்பார்க்கலாம். இல்லை ஒருவேளை எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு பிஜேபியில் போய் சேரலாம்னு அவர் நினைக்கலாம். ஆனா பிஜேபி சேர்த்தாது. ஏஎம்கே எப்படி ஒதுக்கி வச்சாங்களோ அது மாதிரி பிஜேபி அவரை சேர்த்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால அவர் டிஎம்கேக்கு தான் போவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போய் தாய் கழகம் சொல்றாங்க இல்லைங்களா, வைத்தியங்கள்லாம் சொன்னார்ல, தாய் கழகத்துலலாம் வந்து இருக்கிறோம், இது எங்களுடைய தாய் கழகம் முன்னோடி இயக்கம் அப்படின்லாம் சொன்னார்ல, அது மாதிரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் அங்கேயே போய் ஓபிஎஸ் உட்காந்துட்டு என்ன இருந்தாலும் நாங்கள்லாம் ஆதி காலத்தில் ஒன்றா இருந்தவங்க தான் அப்படின்ட்டுருவாரு. ஏற்கனவே 2 தடவை வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு ஸ்டாலினை போய் பார்த்தாரு, நடந்து போய் தான் பார்த்தாரு. அதனால அது வாக்கிங்னு எடுத்துக்கலாமே. ஏன் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அவரும் டிஎம்கேக்கு தான் வர போறாரு. ஆக மொத்தம் நம்ம சொன்ன மாதிரி தான் நடக்க போகுது. எப்படி என்றால் இப்போ 4 போட்டி தான். ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு ஏடிஎம்கே. இந்த ரெண்டும் முதல் இடத்துல போட்டி போட்டுட்டு இருக்கும். அதுக்கு கீழே தாவேகா, நாம் தமிழர், இந்த ரெண்டும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கும். இப்போ ஓட் பேங்க்ஸ்ல நாம் தமிழர் கொஞ்சம் ஏறுதா இறங்குதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா தாவேகாங்கிற அந்த கட்சி நாம் தமிழர் மட்டும் குறி வச்சு வரல. விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடியவங்களும் நான் தாவேகாவுக்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இளைஞர்கள் தானே அதிகம். அந்த இளைஞர்கள், அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அதிகமா தாவேகாவுக்கு இருக்கிறாங்க. அதனால அதை விடுதலை சிறுத்தைகள் பாதிக்கும். இப்ப அந்த தைரியத்துல ஆராசவர்னு அடிச்சு விட்டாரு பாத்தீங்களா. திரும்ப வந்து ஒன்னும் அரசியல் தலைவர்ல சாதி தலைவர் தானே அப்படின்னு போட்டு விட்டாரு பாத்தீங்களா. அழகா போட்டு கொடுத்துட்டாரு. அதையும் பாருங்க, திருமாவளவன் பெருசா எடுத்துக்கல. அதுதான் அப்படியே ஓடிட்டு இருக்கு. வெளியில போனா என்ன ஆகும்? இப்ப இருக்கிற சூழ்நிலையில வெளியில போனா ஒண்ணுமெல்லாம் போயிடுவாங்க. இருக்கிற 4 எம்எல்ஏவும் காணாம போயிடுவாங்க. ஒன்னுத்துக்காக போயிரு கட்சி ஏதோ அங்கீகாரமாவது இருக்குது, அடுத்த அங்கீகாரம் இல்லாம போயிடும். திமுக வச்சுதான் வந்தாங்க. ஏதோ தனிச்சு போட்டிட்டுல உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது, ஜென்மத்துக்கும் கிடைக்காது. இவங்க ஒரு 2-3% ஓட்டு தான் வாங்குவாங்க, அவ்வளவுதான். போட்டியிடுறதே மீறி போன ஒரு 20 தொகுதிக்கு உள்ளதான் போட்டியிட முடியும். இவங்களால 234 தொகுதியில போட்டியிட முடியாது. திருமாவுடைய செல்வாக்கு அவ்வளவுதான். திமுக வச்சுக்கிட்டு ஜால்ரா போடுறாரு. அப்படி இல்லைன்னாக்கா அதிமுக வச்சுக்கிட்டு ஜால்ரா போட்டாகணும். இப்ப இதை விட்டாக்கா ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தாவேக்களை பார்த்தீங்கன்னா 234 சீட்டு வேகண்டா இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதுதான் இன்னைக்கு நிலவரம் வரைக்கும். அங்கே போனாலும் போகலாம், அவ்வளவுதான். மொத்தத்துல யாரோ ஒரு மேலே இருந்தா திரும்ப சவாரி செஞ்சாகணும். தனிப்பட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால மேசைய முறுக்கு அப்படிங்கிறத வரையில மேசையை கீழே இறக்கு அப்படித்தான் வந்தாகணும். அவர் மேசையில முறுக்க முடியாது, இறக்கி தான் விடணும். அது நல்லாவே தெரியும். காங்கிரஸ் ஒரு வகை கேனத்தனமா ஆனாலுமே ஒரே வார்த்தையில செல்வ பிறந்த அடிச்சிருக்கிறாரு. அப்புறம் இன்னைக்கு ஸ்டாலின் அடிச்சு விட்டாரு பார்த்தீங்களா ஒரு வார்த்தை. திமுக பிடிக்காதவங்க எல்லா கட்சியிலும் இருப்பாங்க, அதுல காங்கிரஸ் 4 பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தொகுதி பங்கீடாகட்டும், கட்சி கூட்டணியாகட்டும் நான் பாத்துக்கிறேன். 234 தொகுதியிலும் டிஎம்கே போட்டிடுறதா நீங்க எல்லாமே களத்துல இறக்கி வேலை செய்யுங்கன்னு உடன்பிறப்புகளுக்கு ஸ்டாலின் உத்தரவிட்டார். தாவேகால எப்படி விஜய் 234 தொகுதி, மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை வடக்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய் அப்படின்னாரு. அது மாதிரி 234 டிஎம்கே அப்படின்னு ஸ்டாலின் அடிச்சு விட்டாரு. அதை நீங்க கவனிக்கணும். அப்போ என்னாச்சு,
இதனால என்ன நடக்க போகுதுங்கிறீங்கன்னா, காங்கிரஸ் வாளை சுருட்டி கொண்டு வாயை மூடிக்கொண்டு திமுகவிலேயே அடக்கமாகிவிடும். அதுதான் நடக்கும். காங்கிரஸ் எல்லாம் வெளியில போனா ஒண்ணுமில்லாம போயிடும். அது 2% ஓட்டு தான் இருக்கு. பண்ணையார் கட்சி ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், தலைவர் மட்டும் தான் இருப்பாங்க, தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க. தாவேகாவோட போய் சேரன்னு சொன்னா அது சேர மாட்டாங்க. ஏன்னா அதுல இப்ப காங்கிரஸ்ல ப சிதம்பரம் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களா மூத்த அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க. இது விஜய்ங்கிறது ஒரு டெஸ்ட் பண்ணக்கூடிய எலி. அது உசுரோடு இருக்குதா இல்லையான்னு இந்த தேர்தலில் பார்க்கலாம். இந்த பரிசோதனையும் டெத் ஆயிடுச்சுன்னா நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு கமெண்ட் டிஎம்கேல இருந்துக்குவோம். இல்லை எலி உசுரோட ஓடுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா வேணாம், டிஎம்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்துருவோம் அப்படின்னு பார்ப்பாங்க. எல்லாமே பரிசோதனையான தேர்தல் தான் இது. இந்த 2026 ஒரு டெஸ்டிங், ஒரு பரிசோதனை கூடம். மக்கள் எப்படி இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு மக்களுக்கும் ஒரு செய்தி. இப்ப நடக்கிறது பொங்கல் முடிஞ்சிருச்சு. ஆனா பொங்கல் இன்னும் முடியல. பொங்கலுக்கு படம் வரணும், ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல. அதுக்கு போட்டியா தேர்தல் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஜனநாயகம் தேர்தலும் மோதிக்கொள்ளுது. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகம் படத்துக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கணும். ஆனா தேர்தலுங்கிற படத்துக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் நீங்க டிக்கெட் பிக்ஸ் பண்ணலாம். அங்க தேட்டருக்காரன் பிக்ஸ் பண்ணுவான். ஜனநாயகத்துல தேர்தல்ல நீங்க தான் பிக்ஸ் பண்ண போறீங்க. எனக்கு 1000 1500 ரூபாய் கொடுத்தா தான் உன் படத்தை பார்ப்பேன், அதாவது ஓட்டு போடுவேன் அப்படின்னு நீங்க அடிக்கலாம். எப்படி ஜனநாயகம் பாக்குறீங்களா, தேர்தல் பாக்குறீங்களா? நீங்க ரெண்டையுமே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லதான் வேணும், ரெண்டையுமே போறாங்க இருக்கும். ஜனநாயகம் இந்த தேர்தல் பணத்தை வாங்கி ஜனநாயகம் படம் பார்த்துக்கலாம். ஐடியா சூப்பர்ல. அங்க பிளாக்ல எவ்வளவு டிக்கெட் வைக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டு காசு கேட்டுக்குங்க, கொடுப்பாங்க. ஜனநாயகம் படம் பார்க்கற டிக்கெட் இலவசம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. தேர்தல் அறிக்கையில வந்தாலும் வரும். திமுக அறிக்கை கேட்டுட்டு இருக்கிறாங்களா, கனிமொழி கேட்டுட்டு இருக்கிறாங்களா, அதுல பாருங்களேன், தாவேகா தற்கொலை இருந்தா எனக்கு ஜனநாயக டிக்கெட் வாங்கி கொடுங்கன்னு கேட்டவங்க கேட்பான். அப்படித்தான் கேட்டவங்க கேட்பான். நம்ப முடியாது உனக்கு இல்லை. அந்த மாதிரி மக்களும் கேட்டவங்க கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பணம் கொடுக்கணும்னு கேட்பாங்க. அதனால இந்த சினிமா படம் இந்த 2ல எதுங்கிறதையும் தேர்தல் தான் முடிவு பண்ண போகுது. ஆனா அது ஜாலியாக தான். பொங்கலோ பொங்கல், தேர்தல் பொங்கல்னு அந்த பொங்கலை நம்ம இன்னொருக்கா கொண்டாடலாம். நமக்கு தமிழ்நாட்டுக்கு 2 பொங்கல் இந்த வருஷம். போன பொங்கல் முடிஞ்சாலும் தேர்தல் பொங்கல்னு ஒன்று வருது. விட்டு ஆட்டலாம், ஜாலியா ஆட்டலாம், விளையாடுங்க. எல்லாம் வேட்டி மாத்தி கட்டுறாங்க. யாரெல்லாம் அதே வேட்டியே கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத, அதான் வேட்டியை மாத்திக்கட்டு அப்படிங்கிற மாதிரி. என்ன இடையில ஒரு கோடு தானே, வெள்ளை கருப்பு சிவப்பு இருந்தது, அதுக்கு பக்கத்துல இடையில ஒரு வெள்ளையில் இருந்தவங்க அந்த வெள்ளையை எடுத்துட்டு கருப்பு சிவப்பு ஆயிடுவாங்க. அவ்வளவுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அப்படித்தான் நடந்துட்டு இருக்கும். சரி, மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிட்டத்தட்ட மானிட்டேஷன் ஆகிற அளவுக்கு நான் நெருங்கிட்டேன். உங்க கையில தான் இருக்குது. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளி.